ஒரு பெண்ணுக்கு இன்னொரு ஆணின் துணை, ஆதரவு கிடைத்துவிட்டால் போதும். அவள் எளிதாக தன் பழைய நினைவுகளில் இருந்து வெளிவந்து விடுவாள். ஒரு பெண்ணுக்கு மற்றொரு ஆணிடமிருந்து அன்பு கிடைத்துவிட்டால் அவள் தன் ஆழமான பழைய காதலை கூட மறந்து விடுவாள். நீ உன்னுடைய அன்பை அதற்கு தகுதியே இல்லாத ஒரு பெண்ணிடம் கொடுத்து விட்டாய். இந்த முறை அவள் மாறியிருப்பாள் என்று நீ லட்சத் தடவை நினைத்து கொண்டு அவளிடம் போகலாம். ஆனால் இல்லை, அவள் மாறப்போவதில்லை. அவள் தன் துணையை, ஆண்களை மட்டுமே மாற்றிக்கொள்கிறாள். அவளோடு உன்னை அவ்வளவு தீவிரமாக பழக வைப்பாள். அவளின்றி உன்னால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது என்ற நிலைக்கு கொண்டு வருவாள். ஆனால் கடைசியில் உங்களுக்கிடையில் எப்போதுமே எந்த பந்தமும் இல்லாதது போல உன்னை அப்படியே தவிக்க விட்டுவிட்டு போய்விடுவாள். போகட்டும் விடு நண்பா, அவள் உன்னை விட்டு விலகி வேறொருவனுடன் மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறாள். உன் மனதிற்குள் உன்னுடைய தவறுகளால் தான் அவள் உன்னை விட்டு போய்விட்டாள் என்று நினைக்கிறாயா? ஒருவேளை நான் செய்த தவறுதானோ? என்னால் அவளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியவில்லையோ என்று நீ யோசிக்கலாம். அப்படி நீ நினைத்தால் அதுதான் தவறு. நீ உன்னை நேசித்ததை விடவும் அதிகமாக அவளை நேசித்தாய். அவளுக்காக நீ எடுத்த எஃபர்ட்ஸ் வேறு யாராலும் எடுத்திருக்கவே முடியாது. யாராவது உன்னை திடீரென்று விட்டு செல்லும் போது அவள் என்னால் சலிப்படைந்துதான் என்னை விட்டு போய்விட்டாள் என்று நீயாக நினைத்து கொள்ளாதே. தவறுகள் முழுமையாக உன்மீதுதான் இருப்பது போல உன்னை குற்றவாளியாக்கிவிட்டு செல்வது சில பெண்களின் ஒருவிதமான நாடகமே. அதனால் இப்போது நீ உன் வாழ்க்கையில் முன்னேறிச் செல். ஏனென்றால் அவள் ஏற்கனவே முன்னேறிச் சென்று விட்டாள். இப்போது நீ உன்னை நேசிக்கத் தொடங்கு. ஏனென்றால் அவள் ஏற்கனவே வேறொருவரை நேசிக்கத் தொடங்கிவிட்டாள். இனி நீ அவளுக்காக அழுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. பொறுத்திருந்து பார். இனி அவள்தான் அழப்போகிறாள். உன்னை யாருக்காக விட்டுட்டு போனாலோ அவனும் அவளுக்கு கிடைக்காமல் போகும்போதுதான் அவளது தவறு அவளுக்கு புரியும். மற்றபடி நான் உன்னோடு நண்பனாக இருப்பேன். ஒரு ஆணாக தைரியமாக இரு நண்பா. நீ வலிமையானவன், பலவீனமானவன் அல்ல. உன்னால் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியும்.